ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது தயிர் சாதத்துக்கு, லெமன் ரைஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இங்கே 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஒரு ப்ரெஷர் குக்கரில் போட்டு ஒரு 4 to 5 விசில்ஸ் நல்லா வேகப்படணும். நல்லா வெந்து அந்த ப்ரெஷர்லாம் தன்னாலே அடங்கினதுக்கப்புறம் குத்திப்பாக நல்லா வெந்திருக்கு. தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் சூடு ஆற வைங்க. சூடு ஆறின பிறகு அந்த தோலை உரித்து எடுத்துருங்க. கொஞ்சம் சூடு நல்லா ஆறின பிறகு எடுங்க. அப்புறம் அதை நம்ம ரொம்ப சின்னதாக வெட்டாமல் ரொம்ப பெருசாக வெட்டாமல் ஒரு மீடியம் சைஸ்க்கு வெட்டி வச்சுக்கணும். ஒரு 1 inch அளவு சைஸ்க்கு. இது மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு இரும்பு சட்டியை நான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இரும்பு சட்டி இல்லைன்னா சும்மா ஆர்டினரி பேனில் கூட பண்ணலாம். எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்ச மிளகா, கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கணும். ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஆனியனையும் அதிலே போட்டு நல்லா சாட்டே பண்ணணும். இந்த ஆனியன் வந்து நல்லா கிறிஸ்பி ஆகணும். இந்த மாதிரி நல்ல வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவை அதில் போட்டு அதுக்கு தேவையான மசாலா பொடி, கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம், முழு ஜீரகம் போடுறேன். முழு ஜீரக பொடின்ற அது கூட போடலாம். அப்புறம் காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகாத்தூள், அப்புறம் சால்ட் எல்லாத்தையும் போட்டு நல்லா பரட்டி விடணும். அப்புறம் லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 minutes, 3 to 5 minutes மூடி வச்சுட்டிங்கன்னா அந்த மசாலா எல்லாம் அதுக்குள்ளே நல்லா இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பொட்டேட்டோ பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இதை தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டோம். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. என் பையனுக்கெலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.